ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸான கேம் ப்ளே, யாருமே உங்களுக்கு காட்டாத ஒரு கேம் ப்ளே, நம்ம சேனலில் இருக்கிற ஒரே ஒரு கேம் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்ம எல்லா சேனலுமே எல்லா வீடியோலையுமே கேம் ப்ளேலாம் காட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஸ்வானோட பேஸ் அன்லாக் பண்ணி அவனை அடித்து முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் லோட் பண்ணிடலாம். ஜியோலிஸே பார்த்துக்கோ, எவ்வளோ நல்லா ரோல் பண்ணிட்டுருக்கேன். நல்ல ஃப்ரூட்டா டவ் ஃப்ரூட்லாம் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு அது வரலையே ஃப்ளேம் ஃப்ரூட்டா. பரவாயில்ல, நம்மகிட்ட ஸ்டோரேஜ் இல்லை, அது ட்ராப்டாக பண்ண முடியும். டவ் ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது தந்தா மித்திக்கல் ஃப்ரூட்னா ஓரளவுக்கு ஓகேவா டேய். அது எவ்வளோ கஷ்டமான இதுன்னு தெரியுமா? சரி, இப்போ போய் அந்த இவங்கிட்ட போய் பேசணுமா? அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த ஸ்வான் கொஸ்ட்டுக்கு இன்னும் டெவலப் ஏற்றணும் போல். சரி, மறுபடியும் இந்த ஃப்ரூட் ரோல் பண்ணலான்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வந்தோமா. அந்த வாட்டி என்ன தண்ணா ஃப்ளேம் ஃப்ரூட்டு. இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஒரு மித்திகள் அப்படின்னு நினச்சி தான் சுற்றிட்டுருக்கோம். நாம டெய்லி அப்படி தான் சுற்றிட்டுருக்கோம். 152 காயின்ஸு பெல்லி. அவ்வளோலாம் செலவு பண்ணி 152,000. சரி, மேக்மாவா ஃப்ளேமோட அப்கிரேட் மேக்மா. ஓ, செம்மையாக இருக்குண்ணே. சரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன தருவானா? கேஸ் தருவானா? பார்க்கலாம் என்ன தருவான்ட்டு. இவன் பாவம் ஸ்ப்ரிங்கு ஸ்மோக் அந்த மாதிரியே தரானுங்க. நம்மளுக்காவது மேக்மாவும் தந்தானுங்க. சரி, அப்படியே ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கான். அதனால் நம்மளால் மேக்மாவே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோரு. ஓகே, ஸோ அந்த பார்த்தோலமே கொஸ்ட் தான் நான் முடிச்சேனே. அப்போ எதுக்கு ஸ்வான் பாஸ் இன்னும் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் லெவலில் பண்ணோம் நம்ம. ஏன்னா அந்த ஸ்வான் பாஸ் கொஞ்சம் டஃப்பாக இருப்பானா. அதனால் கொஞ்சம் லெவலில் பேத்திட்டு அவனை ஒன் ஷாட்டில் அடிக்கலான்னு இருக்கேன். கோஸ்ட் ஃப்ரூட் தான் ஓரளவுக்கு ஓகே. நம்மளோட பெஸ்ட்டு கிரைண்டிங் ஃப்ரூட்னா அது வந்து கோஸ்ட் ஃப்ரூட் தான். லைட் ஃப்ரூட்டோட கோஸ்ட் ஃப்ரூட் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 3 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க. நம்ம தனியாக அடித்தானா டைம் கொஞ்சம் கன்சியூம் நிறையா ஆகும். அதோட கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும். ஆனால் இந்த கோஸ்ட் ஃப்ரூட்டு சாப்பிட்றதுனால நம்ம கோஸ்ட் பஸ்டர் யூஸ் பண்ணால் நம்மளோட சேர்த்து 3 பேர் சேர்ந்து அடிக்கலாம். அந்த ஃபிஸ்ட்டு டேமேஜ் வச்சு நம்மகிட்ட வர ட்ராகன் பிரெத் இருக்கா. ட்ராகன் டேலண்ட் தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான இதுன்றானுங்க. பெஸ்ட்டான ஃபைட்டிங் ஸ்டைலு C3யில் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ட்ராகன் பிரெத்தை வந்து 400 லெவல் ஆக்கணும். 400 லெவல் ஆக்குனா நம்மளுக்கு வந்து அந்த ட்ராகன் டேலண்ட்டை எடுக்கலாம். அதுக்கப்புறமா C3லே நாமளே கான்கர் பண்ண மாதிரி அப்படியே ஒரு இதெல்லாம். சரி, அப்படியே நம்ம வந்து காயின்லாம் கலெக்ட் பண்ணி 6,000 காயின் அது என்ன காய்ஸ். ஃபஸ்ட்டு சீல 2,000 காயின் வருது. செகண்ட் சீல 6,000. தேர்ட் சீலலாம் 12,000 காயின்ஸு. ஒரு சர்வருக்கே அப்படின்னா 30,000 நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படியே எனக்கு குவேக் ஃப்ரூட் தரலான்னு பார்த்தா என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். நான் வெளில போயிடுறேன், அதுக்குள்ளே கொண்டுருவான்றான். நம்மளுக்கு அப்படியே இதாகிடுச்சு. ஏன்னா ப்ரைஸ் தான் 1000 பில்லியன் இருக்குதேடா. அப்போ எதுக்குடா இவன் தரமாட்டேங்கிறான்னு பார்த்தா நமக்கு எவ்வளோ பெறணும் போல். அதனால தான் சரி, அப்படியே வேறு ஃப்ரூட் இருந்துச்சா தரலான்னு பார்த்துருக்கோம். நம்ம எவ்வளோ வாட்டி போனாலும் அதுதான் வருது. அது தெரிஞ்சு நம்ம மறுபடியும் போயிட்டுருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஃப்ரூட் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசலான்டான்ட்டு சொல்லிட்டு லவ் ஃப்ரூட் யூஸ் பண்ணேன். லவ் ஃப்ரூட்னு என்ன சொல்லிக்கணும். சரிடா போயிட்டு வாடா அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னான். ஆனால் இவன் வந்து மறுபடியும் அதுதான் சொல்கிறான், வெளில போடாலாம் சாப்பிட்றேன்ட்டு. நம்மளை பார்த்து எப்படிடா இருக்குடே, எங்கேருந்துடா வரீங்க அப்படின்றதான் இருக்குது. சரி, அப்படியே நம்ம வந்து அவனெல்லாம் அப்புறமா கவனிச்சிக்கலாம். கொஞ்சம் லெவலில் பேத்துட்டு அதனால் அப்படியே போய் டைமண்டு பாஸ் அடிக்கலான்ட்டு இருக்கேன். டைமண்ட் பாஸ் பானை இருந்தானா அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்ட் அன்லாக் பண்ணி நம்ம எப்படியாவது ஒரு 800 லெவல் இன்றைக்கி போகலாமான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் லெவல் தான். சரி, அப்படியே இந்த டைமண்ட் பாஸ் அடிச்சிட்டா ஒரு 865 லெவல் போயிடலாம். நம்ம எப்போ சர்வருக்குள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட் ஓப்பன் பண்ணணும் கைஸ். ஏன்னா ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் கிடைக்கிற சான்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. அந்த ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் கிடைச்சிச்சின்னா நம்ம வந்து டார்க் பியரை ஸ்பான் பண்ணி அந்த டார்க் கோட்டு அதை வாங்கணும். அது எதிராக பயனுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளாக் சூட்ஸோட பவர் கொஞ்சம் ஏற்றும். அதோட டேமேஜ் ரெசிஸ்டன்ஸ்லாம் அதுக்கு நிறையா இருக்குது. ஸ்பீடு கூட நிறையா இருக்குது. அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். அப்படியே இந்த மேலே அந்த மரத்து மேலே ஒரு செஸ்ட் இருந்துச்சா அதை க்ளைம் பண்ணிட்டு இந்த டைமண்ட் பாஸ் அடிக்கலாம் போயிருக்கோம். டைமண்ட் பாஸ் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தானா அந்த ஸ்வான் பாஸ் எவ்வளோ கஷ்டமாக இருப்பான். அதனால நம்ம டெவலப் பண்ணி ஒரு மேக்ஸ் லெவல் ஆகிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாற போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம்.
ஏன்னா உனக்கு வேறு வேலையே இல்லையா? லெவலப் பண்ணணும்னா போய் அந்த ஸ்வான் பைரேட்ஸ் அடித்து லெவலப் பண்ணுறா. எதுக்காக இந்த பாஸில் தொல்லை பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பவுண்டி வேணும். நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறணும்னா அதுக்கு 30 மில்லியன் பவுண்டி வேணும். நம்ம ஃப்ரூட்டு ஃபஸ்ட்டுலாம் பவுண்டி எடுத்தனா செம்ம கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாஸ் அடித்தா அவன் ஒரு 50,000 பவுண்டி தருவானா, 18,000 தரான். 2.5 மில்லியன் வரைக்கும் இந்த பாஸ் அடிச்சிட்டா நெக்ஸ்ட்டு பிளேயர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிளேயர் அடிக்க முடியாது நம்மளால். அது ஒரு இதுதான். உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. நம்ம அவ்வளோ பிளேயர்ஸில் அடிக்க மாட்டோம். நம்ம பொதுவாகவே ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க. அதனால் பிளேயர்ஸ்லாம் அடித்து நம்ம பவுண்டில் ஏற்ற மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரி பாஸ்லாம் அடித்து பவுண்டி ஏற்று அப்படியே நம்மளுக்கு காயின்ஸ் கிடச்சின்னா அதை வச்சுட்டு ரோல் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கோம். இல்லை ஒரு டாக்டிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வான் பாஸ் அடிக்க போகிறோம். ஸ்வான் பாஸ்ன்ற மாதிரி ஸ்வானோட அடியாள் ஜெரமி அடித்தா அந்த ஸ்ப்ரிங் யூஸர் தான் கைஸ். கொஞ்சம் ஸ்பைடர் ஃப்ரூட்டோட சின்ன வருஷன்னு சொல்லலாம். இதே மாதிரி டவ் ஃப்ரூட்லாம் இருக்குது. டவ் ஃப்ரூட்டோட லோ வருஷன் வந்து ஸ்பைக் ஃப்ரூட்டும் டவ் ஃப்ரூட்டும் ஒரே இதுதான், ஒரே அட்டாக் தான். ஆனால் ஓரளவுக்கு அனிமேஷன் கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பாங்க. லோ பட்ஜெட்டு டவுன்லாம் ஸ்பைக்கை. நம்ம பவுண்டி ஏற்றணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்டாக வேணும். கோஸ் ஃப்ரூட் வச்சுலாம் நம்மளால் பவுண்டி ஏற்ற முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன ஃப்ரூட் சாப்பிட்டு பவுண்டி ஏற்றலான்னு சொல்லுங்கள். ஆனால் ஈஸியாகவும் இருக்கும் அந்த ஃப்ரூட் கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி டவ்வு கிட்ஸுனு ட்ராகன்லாம் சொல்லாதீங்க. அது கனவுலையும் கிடைக்காது. கிடச்சிச்சின்னா நம்ம கன்ஃபார்ம் அதை ட்ரேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். ஒரு கெத்துக்காட்டுறதுக்கு நாம் தான் ஒரு இது மாதிரி. சரி சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஃப்ரூட்டு காம்போக்கெலாம் இந்த பவுண்டி அன்ட்டிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட்டு, நாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரூட்டு, அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் நம்மளால் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி ஆகும். அதோட உங்களுக்கும் நிறையா வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்தீங்க, ஒரு லைக் தட்டிட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெரமியை அடிச்சிட்டோம். ஜெரமி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டோம். சரி, நெக்ஸ்ட்டு என்னடா இன்னொரு சர்வர் போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே 567 லெவலில் வந்துட்டோம். இன்னொரு 580 லெவலுக்கு ஒரு 20 இல்லை 13 லெவல் இருக்குது. அது முன்னாடி கேஃபுக்கு போகலாம். கேஃபுக்கு போய் இவனோட ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தனையும் காணோம். லோ லெவல் தான் இருக்கானுங்க. இவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. நான் உங்ககிட்டயோ இருக்காடா, உங்ககிட்டயா இருக்கா நல்ல ஃப்ரூட்டா அப்படின்னு கேட்பீங்க. நம்மக்கிட்ட எங்கடா இருக்குது நல்ல ஃப்ரூட்?